ரோஷினி நடிச்சிருந்தாங்க. ரோஷினி இதுக்கு முன்னாடி கருடன்லேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா சீரியலில் நம்ம அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம். பாரதி கண்ணம்மா அப்படின்ற அந்த பேர் ஞாபகம் வந்தாலே அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஆனால் கருடனில் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ஷேடு, அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே இருந்து நெகட்டிவ் ஷேடில் மாறணும். நான் அதே படத்தை தெலுங்குல பார்த்துருந்தேன். அந்த கேரக்டரை வேற ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. என்ன இருந்தாலும் ரோஷினி அளவுக்கு பயங்கரமாக யாரும் பண்ணலன்றதை கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். இந்த கதையிலுமே வந்து ரோஷினிக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு மீட்டரில் அவங்க இருக்காங்க. அந்த இன்னசென்ட் மீட்டரை இந்த பாரதி கண்ணம்மாவில் எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அதை விட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்தெந்த இடத்துலாம் அவங்களுக்கு கோபம் வரணும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கோ அந்த இடத்துலையும் கோபத்தை ரொம்ப அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அந்த இன்னசென்ஸோட. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. அந்த மாப்பிள்ளை விட்டு ஒரு சின்ன ஒரு விவாதம் ஏற்படுது. அவங்க அந்த கெஃபே விட்டு வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் கிளம்பும் பொழுது அந்த மாப்பிள்ளையை பார்த்து கோவப்படுற அந்த சீனில் அவங்களுடைய எமோஷனை ஹோல்ட் பண்ண விதம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இருந்தது.